ஓம் நமச்சிவாயா. மிதுன ராசிக்காரர்களே, உங்களுக்கு அதிர்ஷ்டத்திற்கு மேல் அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகிறது. மிக விரைவில் கோடீஸ்வரர் நீங்கள்தான். அதாவது மிதுன ராசிக்காரர்கள் என்பது உண்மையில் பல்முகத்திறனும் புத்திசாலித்தனமும் கலந்த அரிய மனிதர்கள். இவர்களின் முக்கிய குணாதிசயம் வேகமான சிந்தனை மற்றும் தெளிவான பேச்சுத்திறன். எதை பற்றியும் பேசும்போது தகவல்களை சுவாரஸ்யமாகவும் புரியும் வகையிலும் சொல்லும் திறமை இவர்களுக்கு இயற்கையாகவே உள்ளது. இதனால் அவர்கள் எங்கு சென்றாலும் அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கிறார்கள். பொதுவாகவே மிதுன ராசிக்காரர்கள் எப்போதும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் ஆர்வமுடையவர்கள். அறிவை விரிவுபடுத்தும் ஆர்வம் இவர்களின் புத்தகங்கள், பயணங்கள், அனுபவங்கள் ஆகியவற்றின் மூலம் உலகத்தை ஆராய செய்கிறது. இவர்களின் சிந்தனை சுறுசுறுப்பாக இருப்பதால் எந்த பிரச்சனைக்கும் விரைவாகவும் புத்திசாலித்தனமாகவும் தீர்வுகளை கண்டுபிடிக்க முடியும். குறிப்பாக சமுதாயத்தில் இவர்களின் நட்பு பாணி மிகவும் பிரபலமானது. அனைவருடனும் பழகும் திறன் இவர்களின் இயல்பான குணம். அவர்கள் பேசும் வார்த்தைகளில் நகைச்சுவை கலந்திருப்பதால் அருகில் உள்ளவர்களுக்கு மகிழ்ச்சியை தருவார்கள். எவருடனும் விரைவில் தொடர்பை ஏற்படுத்தி உறவை வளர்க்கும் திறன் இவர்களை சிறப்பாக திகழச் செய்கிறது. அதே போலத்தான் மிதுன ராசிக்காரர்கள் ஒரே நேரத்தில் பல விஷயங்களை செய்யும் திறமை உடையவர்கள். இவர்களுக்கு சலிப்பு என்ற வார்த்தை கிடையாது. மேலும் எப்போதும் புதிய யோசனைகள், புதிய சவால்கள் இவர்களின் மனதில் இருக்கும். வேகமாக மாறும் சூழ்நிலைகளுக்கு தகுந்து செயல்படுவது இவர்களின் இன்னொரு வலிமை. அதே போல இதை எல்லாத்தையும் தாண்டி இவர்களுக்கு கற்பனை சக்தி மிகுந்தவர்கள் என்பதால் கலை, இலக்கியம், ஊடகம் போன்ற துறைகளில் சிறந்து விளங்குவார்கள். வாழ்க்கையை பல கோணங்களில் பார்க்கும் திறன் இவர்களுக்கு தனித்துவம் தருகிறது. மொத்தத்தில் மிதுன ராசிக்காரர்கள் வாழ்க்கையை உயிரோட்டமாகவும் சுவாரஸ்யமாகவும் ஆக்கும் சிறந்த தோழர்கள், திறமையான சிந்தனையாளர்கள் மற்றும் எங்கு சென்றாலும் ஒளிரும் நட்சத்திரங்கள். அது மட்டுமில்லாமல் மிதுன ராசிக்காரர்களின் 7 சனி முடிவடைந்து இனி அவர்களுக்கு அதிர்ஷ்டம் மேல் அதிர்ஷ்டம் அடிக்கப் போகிறது. இதை ஏன் நான் உறுதியாக சொல்கிறேன் என்றால், ஜோதிட சாஸ்திரங்களின் படி குரு பகவான் தேவகுரு என்று அழைக்கப்படுகிறார். இவர் ஞானம், செல்வம், நிதி, ஆன்மீக மற்றும் சுப காரியங்களுக்கு அதிபதி ஆவார். குருவின் அருளும் அவருடைய பார்வையும் ஒருவரின் ஜாதகத்தில் எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடம் பிரகாசமாக இருக்கும் என்பது நம்பிக்கை. அதாவது குரு பார்க்க கோடி நன்மை என்கின்ற நம்பிக்கை மக்களிடையே இருந்து வருகிறது. ஒருவரின் ஜாதகத்தில் குருவின் நிலை சிறப்பாக இருந்தால் அவர்களின் வாழ்க்கை மிகவும் முன்னேற்றம் நடந்திருக்கும் என ஜோதிடத்தில் கூறப்பட்டு வருகிறது. குரு பகவான் ஒரு ராசியில் சஞ்சரிக்கும் பொழுது அந்த ராசிகளுக்கு பல நன்மைகளை வழங்குவார். மேலும் ஜோதிடத்தில் குரு சுப கிரகமாக கருதப்படுகிறார். அவர் செல்வத்தின் காரகர், கல்வியின் ஆதாரம், ஆன்மீகத்தின் வழிகாட்டி. குரு ஒரு ராசியில் சுமார் 1 வருடம் தங்கி அந்த ராசிக்காரர்களுக்கு பல வகையான நன்மைகளை வழங்குவார். அப்படிப்பட்ட குரு பகவான் தான் தற்போது மிதுன ராசியில் அமர்ந்திருக்கிறார். குறிப்பாக குரு பலமாக இருக்கும் பொழுது அல்லது சுப வீடுகளில் அமரும் பொழுதும் கோடீஸ்வர யோகத்தை உருவாக்கி செல்வம் மற்றும் வெற்றியை அள்ளித் தருகிறார். குரு பகவானுக்கு சில ராசிகள் மிகவும் பிடித்தவையாக கருதப்படுகிறது. இந்த ராசிகளில் சஞ்சரிக்கும் பொழுது அவர் முழு ஆற்றலுடன் செயல்படுவார். இவை பொதுவாக அவருடைய உச்ச ராசிகள், நட்பு ராசிகள், சொந்த ராசிகளாக இருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் குரு பகவான் ஒரு ராசியில் சஞ்சரிக்கும் பொழுது அவருடைய பார்வை மற்றும் இணைப்பு மூலம் பல வகையான செல்வ வாய்ப்புகளை உருவாக்குகிறார். குரு 10ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது தொழிலில் முன்னேற்றம், பதவி உயர்வு, வணிகத்தில் லாபங்கள் கிடைக்கும். இதற்கு உதாரணமாக மிதுனத்தில் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் கடகத்தில் சூரியன் இருப்பதும் லக்ன உணர்வை பலப்படுத்துகிறது. இது மிதுன ராசிக்காரர்களுக்கு சமூகத்தில் மரியாதை மற்றும் அங்கீகாரத்தை அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் ஐடி, ஊடகம், எழுத்து மற்றும் தகவல் தொடர்பான துறைகளில் இருப்பவர்களுக்கு நன்றாக இருக்கும். தொழிலதிபர்கள் புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் லாபங்களை பெறலாம். நிதி நிலைமை வலுவடையும். காதல் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும். திருமணத்தை எதிர்நோக்குபவர்களுக்கு நல்ல துணை கிடைக்க வாய்ப்புள்ளது. வியாழக்கிழமை லலிதா சகஸ்ர நாமம் பாராயணம் செய்வது பலன்களை அதிகரிக்கும். சரி மிதுன ராசிக்காரர்களே, முருகபெருமான் எப்போதும் உங்களுக்கு துணை நிற்பார். சரி, இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை உங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.